ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி திரைப்படம் வெளியாயிருச்சு. நாட்டின் பல்வேறு பகுதியில் வெளியாயிருக்கு. காலையில் வந்து தமிழ்நாட்டிலையும் வெளியாயிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இந்த கூலி படம் வெற்றியா தோல்வியா, படம் எப்படி இருக்குது, ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பற்றி நாம் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா நம்ம பொதுவாகவே திரைப்பட விமர்சனங்கள்லாம் போடுறதில்ல. அதுவும் இந்த கூலி படம் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய 50வது ஆண்டு திரை வாழ்க்கை துவங்குகிறது. ஸோ 50 ஆண்டுகள் ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக அசைக்க முடியாத சக்தியாக இன்று வரை இருந்து வரக்கூடிய சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தான் இந்த தொகுப்பு ஃபுல்லாக பாருங்கள். இது திரை விமர்சனம் கிடையாது. கூலி திரைப்படத்தை பற்றிய பிரித்து மேறது, பார்த்து இப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குது, சண்டை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைனுடைய கருத்து நம்ம பல விஷயங்களில் ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறோம். அரசியல் ரீதியாக, திரைப்பட ரீதியாக சில காமெடியாக பலது பேசியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொல்ல வரோன்றது தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ அந்த கூலி திரைப்படம் வந்து ஒரு மெகா ஹிட், இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அப்படின்றத முதலாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இந்த கூலி படம் ஃபெயிலியரோ ஆவரேஜோ கிடையாது, மெகா ஹிட். ஸோ இந்த கூலி படம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி தேட்டரில் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி அதிகாலையில், நேற்று இரவில் சில இடங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை சென்சாரில் ஏற்கனவே சென்சார் போர்டை சேர்ந்தவர்கள் இந்த படத்தை பார்த்துருக்கிறார்கள். அதே போல் வெளிநாடுகளிலும் சிலர் பார்த்துவிட்டு அந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கிளைமேக்ஸ் பின்னிட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான. ஏன்னா இவ்வளோ கோடிகளை செலவழித்து 50 வருடங்களாக கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதை கடந்த ஒரு நடிகர் நடித்த ஒரு படம் இன்று வரை சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தில் ஒரு துளி கூட இறங்காமல் இந்த படம் வரை இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு, திரை உலகத்தில் விமர்சனம் செய்வதற்கோ இது பண்ணுறதுக்கோ நிச்சயமாக திரைத்துறையை சேர்ந்தவர்களும் ஒரு சினிமாவாக பார்த்தேன்னா அதில் யாருக்குமே அந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வயதிலும் ஒரு நடிகர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வலம் வருகிறார். இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி யாருக்கும் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 50 வருடங்கள் 75 உள்ள வராரு, 75 காலகட்டங்களில் உள்ள வராரு. கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த காலகட்டங்களில் நமக்கு விவரமே தெரியாது. அதற்கப்புறம் என்னை போன்றவர்கள் விவரம் தெரிந்த காலத்தில் ஒரு 8th 9th அந்த மாதிரியான படிக்கக்கூடிய காலங்களில் பார்த்த படம் தான் 3 முகம். என்னை மிகவும் ஈர்த்த அந்த படம். அந்த படத்தை பல முறை பார்த்துருக்குறோம். அதற்கு முன்பே வந்த காளி, கழுகு போன்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, காளியிலலாம் சான்ஸே கிடையாது சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலுக்கு. காளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். ரஜினி ரசிகர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி இருக்கும். மேக்கிங்கும் சரி, இளையராஜாவோட பிஜிஎம்மும் சரி, மியூசிக்கும் சரி, அதே மாதிரி இவரும் சரி, சூப்பர் ஸ்டாரும் சரி. அதே மாதிரி என்னென்னா கதாநாயகி வந்த சீமா, அந்த காலத்து பேரழகி, மலையாள கரையோரம் இருந்து வந்த சீமா. ஸோ எல்லாமே டாப்பாக இருக்கும். அவருடைய கணவர் தான் ஐவி சசி தான் டைரக்ஷன். அது மிக பின்னி எடுத்திருப்பாங்க. மிக வித்தியாசமான ரஜினி ரசிகர்களாக எல்லாருக்குமே தெரியும். பிற ரசிகர்களாக இந்த 2K கிட்ஸாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த காளின்ற படத்தை உட்காந்து பாருங்கள். மிக ரசிக்கிற மாதிரி இருக்குது. சீரியஸாக ஃபேஸை வச்சுட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டரில் வருவார். அவரோட கெத்து ஸ்டைல் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். 3 முகத்தில் அந்த ஒரு காட்சி போதும் அந்த படத்துக்கு. அலெக்ஸ் பாண்டியன்ற அந்த ரோல் போதும். அந்த காட்சி முடிஞ்சோன்னே நிறைய பேர் கூட்டமாக, அந்த காலத்துலலாம் வந்து டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது, இது கிடையாது. அந்த சீனை மட்டும் நீங்கள் போட்டு பார்க்க முடியாது. ஒரு சீனையோ ஒரு பாட்டையோ பார்க்கணுன்னா நிச்சயமாக அந்த பாட்டும் அந்த சீனும் அந்த படத்தில் வர்ற வரைக்கும் அந்த தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து முழுசாக அதை பார்த்து விட்டு தான் நீங்கள் வெளியே வர முடியும். அந்த பாட்டு முடிஞ்சோன்னு நீங்கள் எந்திரிச்சு வரலாம். அந்த பாட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் கூட இருக்கலாம். அதற்காக மீண்டும் இந்த படத்தை 10 தடவை பார்த்தாலும் அந்த பாட்டுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் 3-4 முறை இந்த அலெக்ஸ் பாண்டியனுடைய அந்த கேரக்டர், அந்த ரோலுக்காக போய் பார்த்தது உண்டு. அதே மாதிரி ராம ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்ற பாட்டு இருக்கு இல்லையா, முள்ளும் மலரும் என்ற படத்தில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சூப்பர் டூப்பர் வைரல் சாங் அது. எல்லாரும், அதாவது ஒரு கூலி தொழிலாளி, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் யாரை வேணாலும் இருந்துட்டு போடா,
அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர், தன்மானம் உள்ள ஒரு கேரக்டர், உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டரு, யாரையும் தன்னை மதிப்பவர்களை மட்டும் தன்னுடன் அன்பாக பழகுபவர்கள், தன்னை நேசிப்பவர்கள் மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக வேறு யாரும் நடிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க ரஜினி வந்து அழுக தெரியாது, நடிக்க தெரியாதுன்னு. அப்போ உள்ள ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும், செவுத்துல போய் சாஞ்சிடுவார் அப்படின்னு. சிவாஜி மாதிரிலாம் நடிக்க முடியாது, கமலஹாசன் மாதிரி நடிக்க முடியாது. கமலஹாசன் வேறு, ரஜினி வேறு. ரஜினி செய்யக்கூடிய ரோல்களை கமலஹாசன் தலைகீழாக நின்னாலும் செய்ய முடியாது. கமலஹாசன் 9 ரோலில் நடிச்சிக்கலாம், 10 ரோலில் நடிக்கலாம், 16 ரோலில் நடிக்கலாம். ஆனால் ரஜினிகாந்த் மாதிரி சில கேரக்டரில் கமலால் நடிக்கவே முடியாது. அதனால் ஒருத்தரை ஒப்பிடுவதே முதல்ல தப்பு. சிவாஜி மாதிரி அழுகலை, கதறி கண்ணீர் விட்டு அழுகலை அப்படின்னா அவரோட ஸ்டைல் வேறு, இவரோட ஸ்டைல் வேறு. எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க லைஃப்பில், சரியா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க அண்ணன் தம்பி கூட ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு நடிகர் மாதிரி ரஜினிகாந்த் இருக்க முடியும் அப்படின்றது வேறு. ரஜினிகாந்தோட ஸ்டைலுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. சிவாஜியோ எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் இவரோட ஸ்டைலுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. இவர் சார்ந்த நடிப்புக்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்படி யாருமே கமலஹாசனே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரஜினிகாந்த் அவர்களை கமலஹாசனுடைய, சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒப்பிடுவது மிகப்பெரிய முட்டாள்தனமான வேலை. மிகப்பெரிய நடிகர் ரஜினிகாந்த். அவரோட ஸ்டைலில் அவருடைய கேரக்டரை, அவருடைய முகபாவம்ன்றது வேறு. அவர் வேற ஒரு மனிதன். ஸோ இப்படி வந்து ஏற்றங்களையும் இறக்கங்களையும் விமர்சனங்களையும் பல விஷயத்தை தாண்டி இன்னைக்கு 70 வயதை கடந்து யாருமே கிடையாது, எம்ஜிஆரே கிடையாது. 70 வயசு வரைக்கும்லாம் ஹீரோவாக நடித்து கடைசி படம் வரைக்கும்லாம் பிச்சுக்கிட்டு ஓடலை. ஏன்னா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று வரை நின்று விளையாடு கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் வந்து விமர்சனத்தை கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது விமர்சனத்தை கடந்த படம். 70 வயது கடந்த ஒரு சூப்பர் ஸ்டார் 50 ஆண்டு காலம் திரையுலகத்தில் கோலோச்சி கொண்டு இருந்தாரெலாம் கிடையாது. நேற்று இருந்தார், அப்போ இருந்தாரெலாம் கிடையாது. இன்று வரை, இந்த நிமிடம் வரை திரையுலகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை வாழ்த்துவதை தவிர நம்ம இந்த படத்தை பற்றி விமர்சனமே வேணாம். அந்த படம் மொக்கையாக கூட இருக்கட்டும், நிச்சயமாக இல்லை. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இயக்குனர் மிக அருமையாக இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காரு. ஆனால் கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் பிச்சு உதறியிருக்காங்க. அடுத்த கட்டத்திற்கு ஆக்ஷன் படத்தையே நகர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ சூப்பர் ஸ்டார்களை, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாரு, அதே மாதிரி இந்தியில் டாப் ஸ்டாரு, தெலுங்கு, கன்னடா எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதே பெரிய. எல்லாத்தையும் வைத்து கால்ஷீட்டை சரி செய்து ஷூட்டிங் நடக்குவதே கஷ்டம். இதில் ஒரு வெற்றி படம், அது மாபெரும் வெற்றி படமாக இயக்கியிருக்கிறாரு இயக்குனர், சரியா? ஸோ இப்போ வந்து இந்த படத்தை பற்றி நீங்கள் கேள்வியே கேட்காதீங்க. ரஜினிகாந்த் 50 வருடங்களாக நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். பல படங்களில் நம்மளை மகிழ்வித்திருக்கிறார், நம்மளை ரசிக்க வைத்திருக்கிறார். நம் பொழுதை கழிப்பதற்கும், ரசிப்பதற்கும், இன்பமுற்று இருப்பதற்கும், நம் கவலைகளை மறப்பதற்கும் இந்த 50 ஆண்டு காலம் நமக்காக அவர் வந்து பல திரைப்படங்களை தந்திருக்கிறார். அதனால் அந்த ஒரு காரணத்திற்காக இன்று வரை எந்த நடிப்பில் எந்த தொய்வும் இல்லாமல், ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாராகவே வந்து கலக்கி இருக்கிறார் இந்த படம் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும். எனவே அது திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், மியூசிக்கு, பாட்டு எதையும் பார்க்காதீங்க. சூப்பர் ஸ்டாருக்காக இந்த படத்தை நிச்சயமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காசுக்கு வீண் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சிறப்பாகவும் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ஒரு சாதாரண இயக்குனர் இல்லை அப்படின்றத மீண்டும் நிரூபித்திருக்கிறார் இந்த கூலி படத்தின் மூலமாக. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.